ஓகேவா? இந்திய தேசிய இயக்கத்துல 19ஆம் ஆண்டு சமூக சேவை சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்க போறோம். ஓகே, 25 கொஸ்டின் இருக்கு. ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சதி என்னும் உடன்கட்டை பழக்கம் எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? கமான் கைஸ். ஓகே, ரெடி, சூப்பர் சூப்பர். இந்த ஸ்போர்ட்டிவ் தான். சதி என்னும் உடன்கட்டை பழக்கம் எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? குட். 1829. ஓகேவா? யாரோட சப்போர்ட்ல? வில்லியம் பெண்டிங் பிரபு அவரோட சப்போர்ட்ல. ஓகேவா? அவரோட சப்போர்ட்ல தான் ராஜா ராம்மோகன் ராய் வந்து, ஓகேவா, இந்த கதையெல்லாம் நடந்திருக்கும் 1829. ஓகே. ராஜா ராம்மோகன் ராய் பிரம்ம சாம்ராஜ்யத்தை எப்பொழுது நிறுவினார்? கமான். குட். 1828. ஓகேவா? பிரம்ம சாம்ராஜ்யம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா 1828. அவர் 29 சதியனுடன் அது பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? கமான் கைஸ், குயிக்கா. எஸ், கல்கட்டால கோயில் ஓபன் பண்ணிருப்பாரு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, அந்த மாதிரி. அது ஃபுல்லா இன்னொரு டெஸ்ட்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். குயிக்கா பார்ப்போம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? குட், சூப்பர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஐயா தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. நெக்ஸ்ட். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையில் விதவைகள் மறுமண சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? அவரோட தலைமையில சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? குயிக். சாரி சோனியா. மகாதேவி கோவிந்தர் ஆண்டை பற்றிய கூற்றுகள்ல பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கழிவுகள் 1884, விதவை மறுமணச்சகம் 1861. கரெக்டா? நவ் இஸ் ஆடிபிள். ஓகே கைஸ், இது 1870 கரெக்ட் தான். தக்கான கல்விகளும் 1884 கரெக்ட். விதவை மறுமணச்சகம் 1861 கரெக்ட். ஓகே, சோ ஆன்சர் 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட். ஆரிய சாம்ராஜ்யம் எப்பொழுது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? கமான் கைஸ். எஸ், தேங்க்யூ. ஆரிய சாம்ராஜ்யம் எப்பொழுது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? குயிக்கா. எஸ், சூப்பர். ஆரிய சாம்ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து 1875ல ஓகேவா தோற்றுவிக்கப்பட்டது. சத்யார்த்தா பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சத்யார்த்தா பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கமான். சத்யார்த்தா பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர், வெரி குட். சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சத்யார்த்தா பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர். ஆரிய சாம்ராஜ்யத்தின் முழக்கம் என்ன? ஆரிய சாம்ராஜ்யத்தின் முழக்கம் என்ன? வெரி குட், வெரி குட் சிவா. ஆரிய சாம்ராஜ்யத்தின் முழக்கம் என்ன? குட். ஆரிய சாம்ராஜ்யத்தின் முழக்கம் வந்து பேக் டு த வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புங்க. சுத்தி இயக்கம் என்பதை எந்த அமைப்புடன் தொடர்புடையது? சுத்தி இயக்கம் என்பதை எந்த அமைப்புடன் தொடர்புடையது? கமான். சூப்பர்,
வெரி குட். ஓகே. சுத்தி இயக்கம் என்பது எந்த அமைப்போட தொடர்புடையது? ஆரிய சாமர்த்தியத்தோட தொடர்புடையது. ஓகேவா? மதமாறிகள் திருப்பி கூட்டி வந்திருக்காங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை ஆகும் என்று கூறியவர் யார்? கமான் ஐஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை ஆகும் என்று கூறியவர் யார்? எஸ், குட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சன் முதன்மை சீடர் யாரு? கமான் குயிக்கா. எஸ், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்? சுவாமி விவேகானந்தர் தான் அவரோட முதன்மை சீடர். நெக்ஸ்ட் பார்த்துலாம். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டுல எப்பொழுது கலந்து கொண்டார்? அப்ப உலக சமய மாநாடு எப்போது நடைபெற்றுன்றதான் கொஸ்டினா இருந்திருக்கும். ஓகேவா? குட். வெரி குட், வெரி குட், சூப்பர். 1893 சிகாகோவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் சுவாமி விவேகானந்தர் வந்துட்டு மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பேசியிருப்பார். ஓகேவா? பிரம்மஞான சபையின் தலைமையகம் இந்தியாவில் சென்னை அடையாருக்கு எப்போது மாற்றப்பட்டது? பிரம்மஞான சபை ஓகே 1875 அங்க இது பண்ணியிருப்பாங்க. நம்ம சென்னை 1886. இது குயிக் குவிஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 1886. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யார்? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யார்? எஸ், ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் ஜோதிபா புலே. எப்போதும் பாத்தீங்கன்னா 1852. ஓகே, சாரி. ஜோதிபா புலே புனேயில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி எப்பொழுது திறந்தார்? ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட் சிவா, யுவா, வெரி குட். 1882. ஓகேவா? எங்கே? புனேல. ஓகேவா? ஜோதிபா புலேயின் சத்திய சோதக் சாமஜ் என்னும் அமைப்பின் பொருள் என்ன? சத்திய சோதக் சாமஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படின்னா என்னது? ஓகே, எஸ் எஸ். ஓகே, கமான். ஜோதிபா புலேயோட சத்திய சோதக் சாமஜ் என்னும் அமைப்பின் பொருள் என்னது? உண்மை. எஸ், ட்ரூத் சீக்கர், உண்மையை நாடுவோர் சங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜோதிபா புலேயோட நூல் என்னது? ஜோதிபா புலேயின் நூல் என்ன? குட். கமான் கைஸ். அபி, கணேஷ், சூப்பர், வெரி குட். ஜோதிபா புலேயின் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா குலாம்கிரி, அடிமைத்தனம். பரவலாக பேசப்பட்டது அந்த நூல் தான். எஸ், தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? கமான் கைஸ். ஓகே, சூப்பர், வெரி குட். எஸ், ஸ்ரீ நாராயண குரு. ஓகேவா? தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஸ்ரீ நாராயண குரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஓகே, சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? குட் குட். யாரு? கமான், சூப்பர், வெரி குட். ஐயர் காளி அவர்கள் தான் சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர். அந்த அமைப்பின் பொருள் என்ன? அதாவது இப்ப சத்திய சோதக் சாமஜ் அப்படின்னா நம்ம உண்மையை நாடுவோர் சங்கம் சொல்றோம் இல்லையா? அப்ப சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா அந்த அமைப்பின் பொருள் என்ன? சூப்பர், சூப்பர். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். கிளியரா? அசோசியேஷன் ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர் பீப்புள். சாது ஜன பரிபாலன சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது? கமன். சாது ஜன பரிபாலன சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது? சூப்பர், வெரி குட். யாரோட முயற்சியால ஊக்கப்பெற்று? நாராயணன் அவர்களால் ஊக்கப்பெற்று 1907. ஓகேவா? நம்ம அயோத்தியாஸ் ஒரு பைசா தமிழன் வெளியிட்டார்ல அந்த டைம். சாது ஜன பரிபாலன சங்கம் எந்த சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டியது?
எந்த சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டியது? முருகன் நோட் பண்ணிக்கோங்க, அது ஏழை மக்களோடதுக்காக. ஓகேவா? ஓகே, கமான் கைஸ். சாது ஜன பரிபாலன சங்கம் எந்த சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டியதுன்னா சூப்பர், புலையர். ஓகேவா? அவங்க புலையர்களுக்காக தான் நிதி திரட்டினாங்க. ஓகேவா? அம்மி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக்ல தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு மாற்று இல்லை என்ற கருத்திற்கு உயிரும் உணர்வும் கொடுத்தவர் யார்? ஓகே, குட். ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு மாற்று இல்லை என்ற கருத்திற்கு உயிரும் உணர்வும் கொடுத்தவர் யார்? எஸ், வெரி குட் கைஸ், சர் சையத் அகமது கான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சர் சையத் அகமது கான் ஆங்கில நூல்கள், குறிப்பாக அறிவியல் நூல்களை எந்த மொழியில மொழிபெயர்த்தார்? ஓகேவா? கமான். சையத் அகமது கான் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? எஸ், குட் குட், கமான். உருது. ஓகேவா கைஸ், இந்த கொஸ்டின் லெவல் எப்படி இருந்தது?